ஐஸ்வர்யாவுக்கு வந்து மருந்து கலக்கி குடுத்துடுறாங்க. ஆனா, ஐஸ்வர்யாவுக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படல. அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வந்து கௌதமும் வந்து அவங்க அம்மாவும் தவிக்கிறாங்க. அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது இந்த மாரி ஐஸ்வர்யா கர்ப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிய வருது. உடனே வந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போய் காட்டுறாங்க. இதெல்லாம் போலி ரிப்போர்ட்டுன்னு தெரிய வருது. அதனால வந்து ஐஸ்வர்யா வந்து ஏதாவது பண்ணியே ஆவணும். இவ்வளவு தூரம் கர்ப்பம்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாத்திருக்கா. அவள சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கௌதமும் அவங்க அம்மாவும் வந்து முடிவு பண்றாங்க. அடுத்து எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. வளகாப்புக்கான வந்து ப்ரோகிராம் எல்லாமே நடந்துட்டுருக்கு. எல்லாருமே வந்து வளகாப்புக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை சூர்யா வந்து மகா கிட்ட ரொம்பவும் நெருக்கமத்த காட்டுறாரு. ரொம்ப நல்லா பழகுறாரு. அதே டைம்ல அன்பையும் வெளிப்படுத்துறாரு. அதனால மகா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அடுத்து வந்து மகா வந்து சூர்யா வந்து நம்ம கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவாரு. இதுக்கப்புறம் கவலையே இல்ல. என்ன பொண்டாட்டி ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு மகா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதனால மகா வந்து சூர்யாவுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி தராங்க. சூர்யாவும் வந்து அவங்க அம்மா குடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்காம மகா குடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறாரு. அதனால மகா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே வந்து ரொமான்டிக்கா பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்கன்னா, வந்து ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா வந்து கோடீஸ்வரி எல்லாருமே வந்து நலுங்கு வச்சுட்டுருக்காங்க. அப்போ வந்து சித்ராவ நலுங்கு வைக்க கூப்பிடுறாங்க. அப்ப சித்ரா வந்து இந்த மாரி எதுக்கு கர்ப்பமே இல்லாதவளுக்கு நான் நலுங்கு வைக்கணும் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. உடனே டாக்டர வந்து கூட்டின்னு வந்து சொல்ல வைக்கிறாங்க. டாக்டர் வந்து எல்லா உண்மையும் சொல்றாங்க. இவ தான் என்கிட்ட வந்து இந்த மாரி நடிச்சு வந்து கேட்டா, வந்து பொய் சொல்ல சொல்லி, அதனால தான் நான் சொன்னேன். எல்லாரும் என்ன மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. உடனே வந்து ஐஸ்வர்யாவ பார்த்து சித்ரா வந்து சொல்றாங்க, "நீயா வந்து உண்மைய சொல்றியா? இல்ல உன் வயித்துல இருக்க அந்த தலகாணிய தூக்கி போடவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதிர்ச்சி அடையிறாங்க ஐஸ்வர்யா. "அதெல்லாம் வேணாம். என்னை இந்த அளவு அவமானப்படுத்தாதீங்க. நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன்றாங்க." எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. எல்லாருமே பார்த்துட்டுருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யா வந்து சொல்றாங்க, "இந்த மாரி வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த மகா தான். மகா தான் எனக்கு இந்த ஐடியாவே குடுத்தா. அவ தான் நீ கௌதம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா, நீ வந்து இந்த மாரி பிரெக்னன்ட்டா இருக்க மாரி நடிக்கணும். அப்பதாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொன்னா. அதனால தான் நான் இந்த பொய்ய சொன்னேன். மத்தபடி இந்த பொய்க்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ வரைக்கும் நான் நடிச்சுட்டு இருக்கேன்னா, அதுக்கு காரணமும் வந்து மகா தான். மகா தான் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பொய்கள் சொல்றாங்க. மகா மேல பழிய தூக்கி போடுறாங்க. மகா அதிர்ச்சி அடைறாங்க. "அடி பாவி! இப்படி சொல்லிட்டியேடி! நான் என்னடி பண்ணேன்?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து "உண்மைய சொல்லு மகா. இதெல்லாம் உண்மையா?" அப்படி சொல்லிட்டு எல்லாருமே தாத்தா, பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. "நான் உண்மைய மறைச்சது உண்மதான். ஆனா வந்து தயவுசெய்து இதெல்லாம் நான் பண்ணவே பண்ணல. இவ பொய் சொல்றா. நான் எனக்கு தெரியும். ஆனா நான் உண்மைய மறைச்சுட்டேன். ஆனா மத்தபடியெல்லாம் வந்து நான் தான் இவள பொய் சொல்றேன்னு" சொல்லிட்டு மகா சொல்றாங்க. அத கேட்டு சூர்யா பயங்கரமா அதிர்ச்சி அடைறாரு. அவரால தாங்கிக்கவே முடியல. எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு 2 பேருமே வீட்ட விட்டு இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு வந்து ஐஸ்வர்யா சொல்றாங்க, "என் சொத்த பிரிச்சு குடுங்க. நான் போயிடுறேன்றாங்க." அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. "நீ என்ன சொல்ற?" அப்படின்னு. "ஆமா. நான் இந்த வீட்டு மேல கேஸ் போடுவேன். என்ன வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்வேன். அப்புறம் நீங்கலாம் என்ன பண்றீங்க? நானே பார்க்குறேன்." அப்படி சொல்றாங்க. "என்ன இவ இப்படி சொல்றா?" அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. "ஏன்டி இப்படிலாம் நடந்துக்கிற? கேவலமா நடந்துக்கிற. ச்சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இப்படி பண்ணிட்டியேக்கா. என் மேல வந்து பழிய தூக்கி வந்து போட்டது பத்தாது, இந்த குடும்பத்த வேற இழுப்பியா? உனக்கு எதிராவே நான் சாட்சி சொல்வேன்." அப்படி சொல்றாங்க. "நீ என்ன சொன்னாலும் சொல்லிக்கோ. இந்த குடும்பத்தில இழுக்க தான் செய்வேன். என்னை வீட்ட விட்டு அனுப்பிச்சா நடக்கிறதே வேற." அப்படி சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மகா என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. மகா வந்து சூர்யாவ சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசுறாங்க. ஆனா சூர்யா சொல்லிடுறாரு, "இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் வந்து கொஞ்ச நாள் வந்து எப்படியாவது உன்ன மன்னிக்கலாம்னு நெனச்சேன். ஆனா இப்ப தான் புரியுது. மன்னிக்க தகுதியே இல்லாதவ நீ. என் தம்பிய ஏமாத்திருக்க, என் குடும்பத்த ஏமாத்திருக்க." அப்படி சொல்றாரு. இத கேட்டு மகா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "நீங்க மட்டும் ஏமாத்தலையா? இப்ப வரைக்கும் தாத்தாக்காக என் மேல அன்பு இருக்க மாரியும், காதல் இருக்க மாரியும் நடிக்கலையா? அது ஏமாற்றம் இல்லையா? எனக்கு எல்லா விஷயமும் முன்னாடியே தெரியும்." அப்படின்னு சொன்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. "என்னதான் இருந்தாலும் நீ ஏமாத்துனது ரொம்ப பெரிய தப்பு." அப்படி சொல்றாரு. "ஆமாங்க. அவங்கவங்களுக்கு அவங்கவங்க செய்றது சரியா தான் இருக்கும்." அப்படி சொல்றாங்க. "இங்க பாரு என்ன நடந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நான் உன்ன பொண்டாட்டியா நெனச்சு கூட பார்க்க மாட்டேன். இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத. உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம்னு நெனைக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. மகா தவிக்கிறாங்க. இதோட